வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, பேக்லாஷ்ல வந்து ராண்டி ஓர்டன் வந்து சாம்பியன் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. அது இல்லாம ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு நியூ ஃபேக்ஷன வந்து உருவாக்க போறாரு அப்படிங்கிற மாரி இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்ப இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது எத பத்தி அப்பன்னா, பேக்லாஷ்ல வந்து ராண்டி ஓர்டன் விஸ் ஜான் சினாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல ஆல்மோஸ்ட் வந்து ஜான் சினா தான் அவரோட சாம்பியனை ரீடெயின் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி தெரிஞ்சிருச்சு. என்னதான் இந்த ஃபியூட் வந்து ஏகப்பட்ட அதாவது எப்படி சொல்றாங்கன்னா 20 வருஷமா இவங்களுக்கான ஃபியூட் அப்படிங்கிறது கன்டின்யூ ஆகிட்டே தான் வருது. அதாவது நம்மளுடைய ஜான் சினா வந்து WWE டெபியூட் ஆனதுலேருந்து, ராண்டி ஓர்டன் டெபியூட் ஆனதுலேருந்து இவங்க 2 பேத்துக்கான அந்த ஒரு ரைவல்ரி அப்படிங்கிறது இன்னமும் போய்க்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இன்ன வரைக்கும் ஸ்டாப் ஆன பாடே கிடையாது. ஆனாலும் அந்த 20 வருஷமா இவங்களுக்கான அந்த ஒரு ஃபியூட் போணுச்சு அப்படின்னாலும், அப்போ வந்து நம்முடைய ஜான் சினா வந்து முழுக்க முழுக்க ஒரு குழந்தை மாரி இருந்தாரு. நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து ஒரு ஹில்டனா இருந்தாரு. ஆனாலும் இவங்களுக்கான ஃபியூடுங்கிறது தரமா போச்சு. ஆனா இப்போ வந்து அப்படியே உல்டாவா நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேபி ஃபேஸாவும், நம்மளுடைய ஜான் சினா வந்து ஒரு ஹில்டனாவும் இருக்காங்க. அதனால இந்த மேட்ச் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய மேட்ச் ராண்டியும் சரி, நம்முடைய ஜான் சினாவும் சரி, மேட்ச் வைஸ் ஒரு தரமான ஒரு மேட்ச குடுப்பாங்க. ஆனாலும் இதில வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன் வந்து சாம்பியன் ஆவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஆனாலும் இப்போ போற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது இப்ப ரெசல்மனியால வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ பீட் பண்ணி நம்முடைய ஜான் சினா வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆனார்ல. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, ஜான் சினாவோட கடைசி ரிட்டயர்மென்ட் அதுதான். அது இல்லாம ஜான் சினா கடைசி ரிட்டயர்மென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள்ங்கிறது இருந்துச்சு. அதெல்லாம் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட்டாவும் இருந்துச்சு. அதனால நம்முடைய ஜான் சினா வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியனா நம்முடைய WWE ஆக்கிட்டாங்க. அதே மாரி இப்போ நம்முடைய ராண்டி ஓர்டனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் இருக்காம். அதாவது இப்போ வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன் வந்து 14 டைம் வந்து வேர்ல்டு சாம்பியனா இருக்காரு. ஆனாலும் அத தவிர்த்து நம்முடைய ராண்டி ஓர்டன வந்து 15 முறை சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயத்துல இப்பயும் WWE இருக்காங்க. அது இல்லாம ஃபேன்ஸ் வந்து இப்ப அதிகமா விரும்புறாங்களாம். நீங்க எப்படி ஜான் சினாவ வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆக்குனீங்களோ, அதே மாரி நீங்க வந்து ராண்டி ஓர்டனையும் 15 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆக்கியே தீரணும் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயத்துல ஃபேன்ஸும் இருக்காங்களாம். அதாவது நீங்க ஜான் சினாவ சாம்பியன் ஆக்குனீங்க. அதே மாரி இப்போ வந்து பேக்லாஷ்ல வந்து நீங்க வந்து ராண்டி ஓர்டன நீங்க சாம்பியன் ஆக்கியே தீரணும் அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் அதிகமா விரும்புறாங்க. ஆனாலும் WWE ஓட பிளான் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது இதுக்கு WWE பிளான் அப்படிங்கிறத விட நம்முடைய ராண்டி ஓர்டன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதாவது ஜான் சினா வந்து 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன் தான். 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆக மாட்டாரு. அதாவது நான் வந்து 14 டைம் சாம்பியனா இருந்திருக்கேன். ஆனாலும் அந்த 14 டைம் சாம்பியனுக்கு எனக்கு இன்னமும் ஜான் சினாவ பீட் பண்றதுக்கு 2 சாம்பியன் தான் தேவை. அந்த 2 சாம்பியனையும் நான் வின் பண்ணி ஜான் சினாவுக்கு ஈக்குவலா வந்துரும். அதாவது 16 டைம் அப்படிங்கிற அந்த ஒரு ஈக்குவலுக்கு வந்து ஜான் சினாவே நான் பீட் பண்ணி நான் தான் 70 டைம் சாம்பியனா ஃபர்ஸ்ட்டு நான் தான் ஆவேன். அதுக்கப்புறம் தான் ஜான் சினாவே ஆக முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. ஆனாலும் இப்போ வந்து அந்த கதை அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஆனாலும் இப்போ வந்து போற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னன்னா, கண்டிப்பா நம்முடைய ஜான் சினாவ வந்து பீட் பண்ணி தீரணும். அதாவது பீட் பண்ணுவாரு. பீட் பண்ணி நம்முடைய ராண்டி ஓர்டன் வந்து 15 டைம் சாம்பியன் ஆவாரு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து அதிகமா எதிர்பார்க்கப்படுது. அது இல்லாம ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாவும் இப்போ போய்க்கிட்டு இருக்கு. ஆனாலும் இப்ப ஜான் சினா வின் பண்றதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ வாய்ப்புகள், அதாவது ஜான் சினா வந்து அவரோட சாம்பியன் வந்து ரீடெயின் பண்றதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கோ, அதே மாரி இப்போ வந்து நம்முடைய ராண்டி ஓர்டனும் அவரோட சாம்பியன வந்து திரும்பி எப்படி சொல்லணும்னா, ராண்டி ஓர்டன் திரும்பி ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதாவது ராண்டி ஓர்டனுக்கும் ஃபேவரா இருக்கு. அதுவுமே ஜான் சினாவுக்கும் ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லப்படுது. இப்ப நடக்க போற பேக்லாஷ்ல நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து நியூ சாம்பியன் ஆவறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி நம்முடைய ஜான் சினா வந்து அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன வந்து அவர் ரீடெயின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லப்படுது. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து எந்த ஒரு சாம்பியனுமே சரி, அதாவது இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்முடைய ஜான் சினா வந்து கோடி ரோட்ஸ பீட் பண்ணி சாம்பியன் ஆகி இன்னும் 1 மாசம் கூட தாக்கு பிடிக்காம அதுக்கு அடுத்த பேப்பர்ல பேக்லாஷ்லயே வந்து WWE வந்து ஜான் சினாவ தோற்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன் தோற்க வைக்க மாட்டாங்கன்னா, ச அதாவது 16 டைட்டில வின் பண்றப்ப ஒரு பேபி ஃபேஸா வச்சிருந்த ரெஸ்லர 17வது டைட்டில் அதாவது கடைசியா 17 அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில வின் பண்றப்ப ஒரு மிகப்பெரிய ஹீலாக்கி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்ணி, அப்பேற்பட்ட ஒரு ஃபேக்ஷனையே உருவாக்கி உடைச்சு கிழிச்சு எல்லாம் பண்ணா ஒரு ஜான் சினா வந்து ஜான் சினா கிட்ட வந்து தோற்க விடுவாங்க அப்படிங்கிறது இம்பாசிபிள். அது இல்லாம அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பர் வியூல வந்து இது பண்ணி
வின் பண்ணி அடுத்த ஃபெப்ரவரி வந்து டபிள்யூடபிள்யூங்கிறது தோக்க வைக்க மாட்டாங்க. அது வந்து இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான். அதே நம்மளோட ராண்டி பக்கம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ராண்டி ஒர்டனை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாம்பியன் ஆக்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கம் இருக்கனால, நம்மளுடைய ஜான்சினா வந்து அவரோட சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய ராண்டி ஒர்டன் வந்து நியூ சாம்பியன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 2 பேத்துக்குமே 50-50 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேவராக போயிட்டு இருக்கு. இதில் வந்து இப்போ நம்ம அதிகமாக நினச்சது என்ன அப்படின்னா, ஜான்சினா தான் அவரோட சாம்பியன் ரீடைன் பண்ணுவார் நினச்சோம். ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால், யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ போய்கிட்டு இருக்கு. உங்களோட ஒரு அனலைஸ் படி, உங்களோட ஒரு அறிவு திறன் வாய்ந்த ஒரு அறிவுப்படி பேக்லாஷில் வந்து ராண்டி ஒர்டன் ஜான்சினாக்கா மேட்ச் நடக்கும்போது இதில் வந்து யார் வின் பண்ணுவா, அதாவது இப்போ நான் சொன்னதில் வச்சு யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன ஆகுது மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு நியூ ஃபேக்ஷனை வந்து டபிள்யூடபிள்யூல உருவாக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இது எதனால் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ஒரு பரம எதிரி யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய செத் ரோலின்ஸ் தான். செத் ரோலின்ஸ் கூட வந்து இப்போ யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட நல்லவன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு போர்வையை போத்திக்கிட்டு ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி இருந்துட்டு இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கே துரோகம் பண்ணிட்டு என்னோட பரம எதிரியான செத் ரோலின்ஸ் கூட நீ கை கோத்துக்கிட்டு நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். அதாவது அந்த சேர் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த சேரையே நம்மளுடைய பால் ஹேமன் தான் நம்மளுடைய செத் ரோலின்ஸ்கிட்ட கொடுத்து அடிக்க சொன்னார். அது ஒன்று. அது இல்லாமல் இப்போ அந்த செத் ரோலின்ஸை வச்சு நம்மளுடைய பால் ஹேமன் வந்து ஒரு நியூ ஃபேக்ஷனை உருவாக்கியிருக்காரு. அது இல்லாமல் அந்த ஃபேக்ஷனை வந்து யார் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூடபிள்யூ அப்படிங்கிற சொல்கிற ஒரே ஒரு நபர் யாராவது நம்மளுடைய பிரான் பிரேக்கர். அதில் தான் அந்த ஒரு ஃபேக்ஷன்லாம் இருக்கார். இந்த ஃபேக்ஷனை வந்து ஒட்டுமொத்தமாக வளர விடக்கூடாது, அந்த ஒட்டுமொத்தமாக அந்த ஃபேக்ஷனை வந்து ஒடுக்கணும் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு புதிய ஃபேக்ஷனை உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்காராம். அந்த ஃபேக்ஷனில் வந்து மேபி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அதாவது செத் ரோலின்ஸுக்கு யார் எதிரியோ அதே மாதிரி நம்மளுடைய பால் ஹேமனுக்கு யார் எதிரியோ, அது இல்லாமல் நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கு யார் எதிரியோ, இவங்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்கள வந்து ரோமன் ரெயின்ஸ் சேர்த்துக்கிட்டு அவர் வந்து ஒரு நியூ ஃபேக்ஷனை உருவாக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது மேபி யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு 3 பேர்த்த வந்து இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது ரூமராக இப்போ சொல்லப்படுது. அது மேபி யார் அப்படின்னு கேட்டால், செத் ரோலின்ஸோட ஒரு பரம எதிரி யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் சொல்லலாம். அது இல்லாமல் நம்மளுடைய சிஎம் பங்கும் சொல்லலாம். இது 2 பேர். அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸ் கூட சேர போகிற ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சிஎம் பங்கு. அதே நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கு வந்து யார் எதிரி அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி ஆகிட்டார். அது இல்லாமல் எதிரி ஆகிட்டார் அப்படிங்கிறத விட இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்மளுடைய எதிரி யார் அப்படின்னா நம்மளுடைய செத் ரோலின்ஸ் தான். செத் ரோலின்ஸ் வந்து இப்போ யார் கூட இருக்காருன்னா பால் ஹேமன் கூட இருக்கார். பால் ஹேமன் கூட யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் இருக்கார். அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு எதிரினா அவனு, அதாவது எனக்கு எதிரி அப்படின்னு கேட்டால் நீ எனக்கு எதிரி தான்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கரும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு எதிரி தான். அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸோட ஃபேக்ஷனில் வந்து 2 பேர் சேர்ந்துட்டாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் நம்மளுடைய சிஎம் பங்கு சேர்ந்துட்டாங்க. இது இல்லாமல் அதாவது நம்முடைய அனோன் ஃபேமிலி இருக்க ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு அனோன் ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் இருக்கார்ல, அதாவது ஹிக்குலியோ அப்படிங்கிறது டபிள்யூடைய கான்ட்ராக்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேபி எந்த ஒரு அனலைஸும் இல்லை, எந்த ஒரு அவர் இருக்காரு உயிரோட தான் இருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு மெத்தடும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி இல்லை. அதனால் ஹிக்குலியோ வந்து அந்த ஒரு ஃபேக்ஷனில் சேர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொருத்தர் அது டாமா டாங்கா இல்லாட்டி டாமா லாங்கா இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் கூட வந்து சேருவாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸோட ஃபேக்ஷனில் வந்து ரோமன், சிஎம் பங்கு, அதுக்கப்புறமா ஹிக்குலியோ, டாமா டாங்கா அப்படி இல்லாட்டி டாமா லாங்கா இவங்க 4 பேருமே இந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இருப்பாங்க. மேபி இந்த ஃபேக்ஷன் வந்து முழுக்க எதுக்கானது அப்படின்னு கேட்டால், அந்த ஃபேமிலி இருக்குது. அதாவது நம்முடைய பால் ஹேமன் இருக்கார்ல, பால் ஹேமனுக்கு கீழே இருக்கார்ல ரோமன், நம்முடைய செத் ரோலின்ஸாக இருக்கட்டும், பிரான் பிரேக்கராக இருக்கட்டும், இது இல்லாமல் வளர்ந்து வர சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் ஃபேக்ஷனில் வந்து இணைய போகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்களை எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு ஃபேக்ஷனை வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து உருவாக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி மேபி இப்போ சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து உருவாகிறது அப்படிங்கிறது டோட்டலி வேஸ்ட்டு. இது வந்து சாத்தியமில்லாதது. இந்த ரூமர் அப்படிங்கிறது, இந்த செய்தி அப்படிங்கிறது முழுக்க ரூமர் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் சொல்லுவேன். சரிடா, ரூமர் அப்படிங்கிற இந்த செய்தியை வந்து நீ மூச்சு முட்டை சொல்கிறியே, இதில் என்னடா யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், யூஸ் இருக்குது நண்பா. இதில் வந்து என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் இருக்கார் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து வளர்ந்து வர ஒரு சூப்பர் ஸ்டார். இப்போ டபிள்யூடபிள்யூட ஒரு பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், பிரான் பிரேக்கரை வந்து ஒரு டாப்புக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதா. அதாவது அடுத்த நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூடபிள்யூ அப்படின்னா அது நம்மளோட பிரான் பிரேக்கரை சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ நம்மளுடைய பிரான் பிரேக்கரை வந்து செத் ரோலின்ஸும் நம்மளுடைய பால் ஹேமனோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து இணைச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஃபேக்ஷனில் வந்து இன்னும் மேபி வளர்ந்து வர சூப்பர் ஸ்டார் வந்து இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது ஒன்று.
அது இல்லாமல் இப்போ ரோமன் டைன்ஸாக இருக்கட்டும், சிஎம் பங்கா இருக்கட்டும், இவங்க இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்தில் இவங்க ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாங்க. அதுக்குள்ள வளர்ந்து வர சூப்பர் ஸ்டாரை வந்து வளர்த்து விடணுமே அப்படிங்கிறக்காக, இந்த ஒரு முடிவு வந்து WWE எடுத்திருக்காங்களாம். அதாவது எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத விட, என்னதான் ரோமன் டைன்ஸும் நம்முடைய சிஎம் பங்கு இவங்களாம் ஒரு ஃபேக்ஷனை சேர்த்து இந்த ஃபேக்ஷனை அழிக்கணும்னு நினச்சாலும், அழிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பேரில் வந்து வளர்ந்து வர சூப்பர் ஸ்டாரை வந்து இன்னமும் வளர்த்து தான் விட்டுட்டு இவங்க அழிஞ்சு போகிறாங்களே தவிர, இவங்க அழிக்கணுங்கிற முடிவில் இல்லையா. அதாவது ரோமன் டைன்ஸாக இருக்கட்டும், சிஎம் பங்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வளர்ந்து வர சூப்பர் ஸ்டாரை வளர்த்து விட்டுட்டு எங்களுக்கு அடுத்த ஃபியூச்சர் நீங்கள் தான்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு எதிரி மாதிரி இருந்துக்கிட்டு இவங்களை வந்து வளர்த்து விட்டு தான் போகிறாங்க. இதில் வந்து இப்போ நம்மளுடைய ஹிக்குரியோலாம் இருக்காரு, நம்மளுடைய டாமாட்டாங்கலாம் இருக்காங்க அப்படின்னா, இவங்க கூட இருந்தாலும் இவங்க வந்து ரோமன் டைன்ஸ் சிஎம் கூட இருந்தாங்க, ஒரு ஃபேக்ஷனில் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேர் இவங்களுக்கான ஃபியூச்சரில் வந்து இவங்களுக்கான சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், நல்ல விதமான ஒரு ஃபியூடாக இருக்கட்டும், WWE மேபி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் வந்து ரோமன் டைன்ஸ் வந்து ஒரு நியூ ஃபேக்ஷனை உருவாக்குறாரு அப்படின்னு கேட்டால், இந்த ஃபேக்ஷன் வந்து முழுக்க வளர்ந்து வர சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இன்னமும் வளர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு எண்ணத்தில் தான் மேபி இந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து உருவாகுமா அப்படின்னு கேட்டால், மேபி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 1% கூட இல்லை. ஏன்னா ரோமன் டைன்ஸ் வந்து WWEக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரேராக இருக்குது. அவர் வந்து ஒரு நியூ ஃபேக்ஷனை உருவாக்கி அதாவது செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு எதிராக இருப்பார் அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதனால் ரோமன் டைன்ஸ் வந்து நியூ ஃபேக்ஷனை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குரியது. அதாவது ரோமன் டைன்ஸ் உருவாக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட ரோமன் டைன்ஸ் வந்து ஒரு வேளை அப்படி உருவாக்குறாரு அப்படின்னா, அதில் இப்போ நான் சொன்ன மாதிரி சிஎம் பங்கா இருக்கட்டும், ஹிக்குலியோவா இருக்குது, இல்லை டாமாட்டாங்கா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ரோமன் டைன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை இவங்க இல்லாமல் ரோமன் டைன்ஸோட வேறு யாராவது அந்த ஒரு ஃபேக்ஷனில் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற அந்த ரெஸ்லரோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பி நான் சொல்கிறேன், ரோமன் டைன்ஸ் வந்து நியூ ஃபேக்ஷனை உருவாக்குறது அப்படிங்கிறது இது வந்து ரூமராக தான் போயிட்டு இருக்கே தவிர, இது வந்து அப்டேட் செய்தி கிடையாது. இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அந்த ஃபேக்ஷனில் யாரெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.